ஹாய் வெரி குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி வெயிட் லாஸ் ஜேர்னியில் 5வது நாள். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம எம்டி ஸ்டமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தப்போ 72.10 இருந்தது. இன்றைக்கி என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே 71.85. ஸோ ப்ராப்பராக கம்மி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். கரெக்டான டயட்டில் போயிட்டு இருக்குது. ஒரு சில பேர் நேற்று சிக்கன் இல்லை மட்டன் சாப்பிட்ருந்தீங்கன்னா வெயிட் வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. 2 நாளில் அது கம்மியாகிடும். கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? டயட் சார்ட் போட்டிருப்பேன் பாருங்கள். சப்போஸ் அப்படி இல்லைனாலும் நான் மறுபடியும் இன்னொரு டைம் நான் தெளிவாகவே சொல்கிறேன் ஒரு வீடியோவில். அதை பார்த்துக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஓல்டு வீடியோவில் என்னென்ன எக்ஸசைஸ் வயிறுகம் பண்ணுறதுக்கு பண்ணணும்னு போட்டிருப்பேன். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 7 மணிக்குள்ளே 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. ஓகேவா? ஓகே 5வது நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 2 ஆப்பம் தான் எடுத்துருக்கோங்க. ஓகேங்களா? 2 ஆப்பம், காலிஃப்ளவர் குழம்பு, சாலட்டுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஃபைபருக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஓகே ஓகேடா. இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் 11:30க்கும் சரி, ஈவினிங் நான் 4 o'clockக்கும் சரிங்க, நான் கொய்யாக்காய் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் ஃப்ரூட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. ஈவினிங் அந்த மாதிரி நீங்கள் கொண்டக்கடலை எடுத்துக்காங்க, சுண்டல் எடுத்துக்காங்க, வேக வச்ச சுண்டல் எடுத்துக்காங்க. இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி எடுத்துக்காங்க, 1 2 அந்த மாதிரி. ஓகேங்களா? இல்லைன்னா ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. கேரட்டு, பீன்ஸு, இந்த மாதிரி பழ வகைகள் ஏதாவது அரிஞ்சு போட்டுக்கோ, ஆப்பிள்ஸ் இதெல்லாம் போட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தயிர் வேணாலும் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அதாவது கேரட்டு, பீன்ஸு, ஆப்பிள், மாதுளம்பழம் 4 மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுத்துக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா வெள்ளை சுண்டல் வேக வச்சு எடுத்துக்காங்க. ஓகேங்களா? எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஈவினிங் 4 o'clock ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்காங்க. அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நைட்டு 8 மணிக்குள்ளே சாப்பிட பாருங்கள். ஓகேங்களா? நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஓகே. மதியானம் லஞ்ச் 1 o'clock பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரைஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா 150 கிராம் இருக்குங்க. அதுபோக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு, அதுலேயே காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம். அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு எக் எடுத்துக்கிட்டோம். சாலட்டுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், எப்பவும் போல் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி 5th டே நைட் டின்னர் பார்த்திங்கன்னா 2 தோசை தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு எக் தோசை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் காலையில் வச்ச அதே காலிஃப்ளவர் குழம்பு தான். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணிடலாம். ஓகே மக்களே, எல்லோரும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பாய். இருடா.